ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் தை அமாவாசைக்காக வந்து இந்த பாயாசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. ஜவ்வரிசி, பலவிதமான ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து இது பண்ணியிருக்கேங்க. வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேங்க. இதில் நான் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து இதை நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள், தண்ணி சூப்பராக வந்து எல்லாத்தையும் குடிச்சு ஜவ்வரிசி பாருங்கள் மல்லிகைப்பூ போல் பூத்துருக்குங்க. இப்போ வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாங்க. ஆமாங்க, நான் ஜவ்வரிசி பாயசம் வந்து மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். இது மாதிரி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு, அதாவது 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதில் நம்ம வந்து ஊற வைத்த ஜவ்வரிசி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. தண்ணியில் தான் முதல்ல இதை வந்து கொதிக்கணும். நேரடியாக நீங்கள் பாலை வந்து இதில் சேர்க்காதீங்க. இப்போ வந்து ஜவ்வரிசி தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வேகட்டும். ஆனால் வந்து கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கணுங்க. நான் ஒரு 400 ml அளவு இருக்குனால கெட்டியான பால் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நான் மினரல் சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை கிடையாதுங்க, மினரல் சுகர். அதனால் வந்து பாருங்கள், இதிலே வந்து இயற்கையான நம்மளுக்கு கலர் கிடச்சிரும். இது வந்து ப்ரௌன் சுகர்னு சொல்லுவாங்க. அதோட கலரும் நம்மளுக்கு கிடச்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால், தண்ணி, ஜவ்வரிசி, சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம வந்து குங்குமப்பூ கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி வந்து சேர்க்கும் போது நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வாசனைக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து ஐஸ்கிரீம் வாசத்தில் வந்து இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து பாயசம்னே சொல்ல மாட்டாங்க, இது வந்து ஒரு ஐஸ்கிரீம்னே சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கல்லில் வந்து ஏலக்காய் வந்து இதில் வந்து இடித்து போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். மிக்சிலலாம் இன்ச் பண்ணாமல் இது மாதிரி வந்து கல்லில் இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப வந்து வாசனை வந்து அபரிதமாக இருக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய்யை உருக்க வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப பொன்முருளாக வந்து வறுக்க வேண்டாம், லேசாக வறுவலே போதுங்க, இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம உலர் திராட்சை இது சேர்த்துக்கலாம். கூடுதலாக வந்து நான் இதில் வந்து பம்ப்கின் விதைகள், அதாவது பூசணி விதையை சேர்த்துக்கிறேன். சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் போடுறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் கூடுதலாக வந்து சத்து மிகுந்ததாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேங்க. நீங்கள் வேணும்னா முந்திரி, திராட்சை கூட போட்டு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம வந்து பாயசத்தில் வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வந்து நம்ம ஹெல்த்தியான பாயசம்னே சொல்லலாம். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் சாதாரண சில்வர் பேனில் தான் செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி போல் மண்சட்டியில் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. இது போல் மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து சூடாக சூடாக நல்லா இருக்கும் தன்மையே இருக்காதுங்க. ஏன்னா இது மண்சட்டி செஞ்சுருக்கிறதுனால இப்போவும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.